Hi friends, Assalamu alaikum. Welcome to Taste with Us Tamil. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மோர் குழம்பு. ரொம்ப டயர்டா இருக்க அன்னைக்கு சமைக்கவே பிடிக்காது. அந்த நேரத்துல கூட இந்த குழம்ப கொஞ்ச நேரத்துல சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப சுவையா இருக்கும். இந்த குழம்புக்கு கிறிஸ்பி வெண்டைக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும். ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச துவரம்பருப்பு, 2 பச்சை மிளகாய், 1/4 கப் நறுக்கின தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் 200 கிராம் நறுக்கின பூசணிக்காயை 1 கப் தண்ணி சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. காய் நல்லா வெந்ததும் அரைச்ச விழுத சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். 1/4 கப் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து மசாலா வாசனை போற வரை கொதிக்க விடணும். மூடி வைக்காம கொதிக்க விடணும். இதை அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு 1/4 கப் தயிரை நல்லா அடிச்சு சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டு குழம்பு 1 நிமிஷம் மட்டும் அடுப்புல இருந்தா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இல்லாட்டினா குழம்பு திரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 இன்ச் பொடியா நறுக்கின இஞ்சி, 2 பல் நீளமா நறுக்கின பூண்டு, 2 வரமிளகாய், 4 நீளமா நறுக்கின சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து வெங்காயம் பூண்டெல்லாம் பொன்னிறமா வர வதக்கி தாளிப்ப குழம்புல சேர்த்தா சுவையான மோர் குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.